ஜெயலலிதா அம்மையாரை பெண்ணுங்கிற ரீதியில கொச்சப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கொச்சப்படுத்துவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த ஒரு கட்சி தான் திமுக. வரலாறே அப்படிதான். நீங்க உதயநிதி மேடையில பேசினார் இல்லையா, அது அவருடைய பிளட் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அவங்க அப்பா அப்படிதான் பேசுவாரு, அவங்க தாத்தா என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுங்களா? எவ்வளவு இது இப்ப உதயநிதி பேசின மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு அவங்க தாத்தா பேசியிருக்காங்க. அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாங்கிறதெல்லாம் சும்மா ஊரைய மாத்திர வேலையான்றதுதான் கேள்வி வருது. அமைச்சர்னா ஒரு தீர்ப்பு, சாதாரணமானவனா ஒரு தீர்ப்பு, அது எந்த விதத்துல நியாயம்? அது செய்திருக்க கூடாது, நடந்துச்சு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பலேருந்தே திமுக அப்படிதான். என்ன மனநிலையில் திரும்ப இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு இன்இக்வாலிட்டி மனநிலை தானே இது. ஈக்குவாலிட்டிக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கை, அண்ணலுடைய வாழ்க்கை மொத்த வாழ்க்கையும் சொல்லுகிற செய்தி ஈக்குவாலிட்டி. அதுக்கு எதிரானதான ஒரு செயல் தானே கண்டிப்பா. இப்ப மனசுலயே அந்த எண்ணம் இல்ல அவருக்கு, நானும் இன்னும் சமம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் அதை அனுபவிச்சிருப்பாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வழிநடத்துவதாக சொல்லிக் கொள்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதையே விதைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நாடக காதல்ல ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் திருவள்ளூர் இந்த பக்கம் எல்லாம் கம்மியா இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல விசிகா ஸ்ட்ராங் இல்ல. அன்புமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2018 உச்ச நீதிமன்ற ஆணையில தமிழ்நாட்டிடம் அனுமதி வாங்கிவிட்டு தான் அணையை கட்ட வேண்டும், இல்ல வேற ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும் சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இதை நான் தான் ஃபர்ஸ்ட் உடைச்சேன், இல்லைன்னா இது வேற மாதிரி போயிருக்கும். அந்த நரேட்டிவே நான் பிரேக் பண்ணேன். அதனால தான் அவசரமா நைட்ல 2 வீடியோ போட்டேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழகமே பரபரப்பாக இருக்கு. இன்னைக்கு நீலாங்கரை உதயநிதியினுடைய இல்லத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல அவர் பேசின அவதூறான கொச்சைப்படுத்தும் விதமான ஒரு பேச்சு. பாஜகவில இருந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பேச்சுக்களை? திமுக டீசெண்டா பேசினா ஆச்சரியமா பார்க்கலாம். ஒரு பொதுமக்கள், பெண்கள் முகம் சுளிக்காத விதத்துல திமுக காரங்க, திமுகவுடைய தலைவர்கள், உதயநிதியாக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான், ஒரே கேடர் தான். எல்லாருமே அசிங்கமாக தான் பேசுவாங்க. முன்னாடி வெற்றி கொண்டான ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பழைய ஆளுங்க சார். ஆமா, திமுகவுடைய வரலாறு சொல்றாங்க. அவர் ரொம்ப இப்படிதான் ரசக்குறைவா பேசுவாரு. நிறைய பேர் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையாரை அவங்க பெண்ணுங்கிற ரீதியில கொச்சப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கொச்சப்படுத்துவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த ஒரு கட்சி தான் திமுக. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் திமுகவை பத்தி தெரியாம கூட இருக்கலாம். அவங்க வரலாறே அப்படிதான். நீங்க உதயநிதி மேடையில பேசினார் இல்லையா, அது அவருடைய பிளட் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அவங்க அப்பா அப்படிதான் பேசுவாரு, அவங்க தாத்தா பா என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுங்களா? எவ்வளவு இது இப்ப உதயநிதி பேசின மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு அவங்க தாத்தா பேசியிருக்காரு. திமுகவுடைய வரலாறு இப்படி அசிங்கமா பேசுறதுதான். இன்னைக்கு விக்கிலீக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க சார். இதுல மல்டிபிள் செக்ஸுவல் கேண்டில் அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு அமெரிக்க தூதரகம் ஒரு விஷயத்த லீக் பண்ணிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்த டைம்ல, ஏன்னா இது பழைய செய்தியாக இருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேங்க, இது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் அவர்கள் மீதும் கூட இருந்தது. அவர் மிஸ்ஸா டைம்ல சிறைக்கு சென்றார், மிஸ்ஸா காலத்தில் சென்றார், மிஸ்ஸா வழக்கில் சென்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இப்பொழுது வரை பதிலளிக்கப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார். மிஸ்ஸா வழக்கில் கைதானவர்களுடைய பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த பட்டியலில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லை. ஆனால் அவர் மிஸ்ஸா பீரியட்ல உள்ள போனாரு, அடி வாங்கினாரு, எல்லாமே அவரே சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த வழக்கில் போனாரு அப்படின்றதெல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயங்களுக்கான பதில் கிடைக்கும். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிற அந்த ஒரு விஷயம் மிகவும் ரசக்குறைவானது. திமுகவினுடைய வரலாறே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வரலாறு, கொச்சையான ஒரு வரலாறு என்றாலும் கூட
நீங்க பொன்முடி ஒரு இது பேசினாரு ஞாபகம் இருக்கா? ஆமா சார். நாங்க அப்பெல்லாம் வந்து டிபேட் நடத்துவோம், பட்டிமன்றங்கள் நடத்துவோம், ஆபாச பட்டிமன்றங்கள், ஒன்லி 18+ பட்டிமன்றங்கள் நடத்துவோம். அதுலதான் இந்த நாமத்தையும் பட்டையும் வந்து மிக மோசமாக பொன்முடி பேசினது. அதுல வந்து உயர்நீதிமன்றம் வந்து வெறும் கண்டனத்தோடு விட்டது. அப்ப ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறதெல்லாம் சும்மா ஊரைய மாத்திர வேலையான்றதுதான் கேள்வி வருது. அமைச்சர்னா ஒரு தீர்ப்பு, சாதாரணமானவங்கன்னா ஒரு தீர்ப்பு, அது எதுல விதத்துல நியாயம்? கண்டிப்பா அது செய்திருக்க கூடாது, நடந்துச்சு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, அப்பலேருந்தே திமுக அப்படிதான். ஒரு அரசியல் கட்சிங்க ஆபாச பட்டிமன்றம் நடத்துமாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த நோக்கம் என்ன வந்தது? அருவருப்பா இருக்கா? அதான் திமுக. அப்போ இந்த ஒரு பேச்சுக்காக உதயநிதி மீது சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ 10 நிமிஷம் ஒரு மணி நேரமோ 8 மணில இருந்து அரெஸ்ட் பண்றதுக்கான போலீஸ் வெளியே நின்றுட்டே இருக்காங்க. இல்ல தவறாக பேசினால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். கைது செய்யப்படுவாரா தெரியல, அது எனக்கு தெரியல. பட் சட்டபூர்வமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இனிமேலாவது திமுக தங்களுடைய பழைய கொச்சையான வாதங்களில் இருந்து வெளியே வந்து மக்கள் நல அரசியலை பேசணுமா, பேசுறதுக்கான ஒரு பாடம் கற்பிக்கிற ஒரு நிகழ்வாக கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். கண்டிப்பா சார். இன்னொரு வீடியோவை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு விசிகே தொண்டர் வந்து அவரை ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டு கார்ல அதை நிறுத்த கூட இல்ல. ஒரு தலைவராக ஒரு முதல்வர் போயிட்டு இருக்கும் பொழுது நிறுத்தி ஒரு சாதாரண ஒரு தொண்டரை கூட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே எல்லா முதல்வர்களுமே ஒரு சாதாரண ஒரு தலைவர், இன்னைக்கு ஒரு தொண்டன் வந்து ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு பேசிட்டு வர்றாரு. ஆனா அதை கூட நிறுத்தவே இல்லை. அப்படிங்கும் பொழுது வந்து இந்த செய்தியை எப்படி பார்க்க தோணுது? திருமாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும். திருமாவளவனும் இப்படிதான். திருமாவளவன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலிருந்து எதிர் திசையில பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எந்த விதத்திலும் அண்ணலோடு ஒப்புமைப்படுத்த முடியாத ஒரு மனிதர். அண்ணல் ஒரு திசையில் பயணித்தார் என்று சொன்னால் இவர் அண்ணலுக்கு எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர். ஆனா அண்ணலுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒண்ணு நீங்க அண்ணலுடைய வழியில பயணிங்க, இல்ல அண்ணலுடைய பெயரை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மண்ணுல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தீண்டாமையினால பாதிக்கப்பட்டாங்க, மறுக்க முடியாது. நிச்சயமா அதற்கு எதிராக ராமானுஜர் முதற்கொண்டு மகாகவி பாரதி வரை எல்லாரும் போராடினாங்க. பசும்பன் முத்துராமலிங்க தேவர், அர்த்தநாரீஸ்வரர்மா எல்லாரும் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க தமிழகத்துல. அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்காரு. முன்பு இவன் இந்த சாதி, அதனால நான் இவர்களை ஒதுக்குகிறேன் என்று இருந்த போக்கு இன்றைக்கு அதிகார தீண்டாமையாக மாறி இருக்கிறது. மனிதனை சக மனிதனாக மதிக்க தெரியாதவன், நடத்த தெரியாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது, தலைவனாக எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா. இந்த நீங்க சொன்ன அந்த ஃபுட்பால் அடிச்சுட்டு போன நபர் தன்னுடைய சமூக வலைதளத்துல அதை பெருமையா போட்டிருக்காரு, தெரியுங்களா? ஆமா, அந்த வீடியோ போஸ்டட் பை himself. நான் வந்து தலைவர்கிட்ட அப்படியே தொத்தினே பேசிட்டு போயிட்டேன். யோசிச்சு பாருங்க, திருமாவளவன் அவர்கள் கார்ல உட்கார வச்சுட்டு பேசிருக்கலாம். இப்ப நான் எல்லாம் போறேன், பொலிட்டிக்கல் டூர் போறேன், ஒரு ஒன்றியத்திலிருந்து இன்னொரு ஒன்றியத்திற்கு நாங்க போகும்போது புரோட்டோகால் கார் நிறுத்தி அந்த ஒன்றிய தலைவரை உட்கார வச்சுட்டு போவோம். ஏதாவது பேசணும்னா பேசுவாங்க, விஷயம் இருந்தா பேசுவோம், இல்லைனாலும் அது என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஐடென்டிபிகேஷன். அந்த கிரௌட்ல இவர் கார்ல உட்கார வச்சுட்டு பேசிட்டு, அவர் கார்ல உட்காந்து பேசிட்டு போறாரு. அடுத்து மாவட்டம் வருது, ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்ட தலைவர் வராருன்னா அவரை ஏத்திட்டு அப்படியே போயிடுவோம். ஒரு மரியாதை, அது ஒரு மரியாதை. நான் வந்து கூடுமான வரையில நான் கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட போட்டோ எடுக்க வராங்கன்னு வைங்களேன், கூடுமான வரையில சமயத்துல என்ன ரொம்ப கிரௌடடா இருக்கும் அப்படின்னா டக்குன்னு எடுத்திருப்பாங்க. கூடுமான வரை நான் கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட யாராவது போட்டோ எடுக்க வராங்கன்னா இதுவரை முடிந்த அளவு நான் இறங்கி நின்றுதான் அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கேன். அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கார்ல உட்காந்துட்டு கண்டிப்பா போஸ்ட் கொடுக்கறதுன்றது ஒரு மனிதனை சமூக மனிதனாக மதிக்க தெரியாதவன் செய்கிற ஒரு செயல். நிச்சயமா என்னை போன்ற ஒரு தலைவனுக்கு அதை பார்க்கும் பொழுது, உதயநிதி பேசியதை பார்க்கும்போது எவ்வளவு அருவருப்பு ஏற்பட்டதோ அதை விட 10 மடங்கு அருவருப்பு. இல்ல, ஒரு பாரத பிரதமர் சாதாரண தொண்டனை தோளில் தட்டி கொடுத்து பேசுகிறார் அப்படிங்கும் பொழுது அவ்வளவு பெரிய தலைவனே வந்து சாதாரணமா இருக்கிறாரு. ஆனா இவங்க இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன மனநிலையில் திரும்ப இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு இன்இக்வாலிட்டி மனநிலை தானே இது. ஈக்குவாலிட்டிக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கை, அண்ணலுடைய வாழ்க்கை மொத்த வாழ்க்கையும் சொல்லுகிற செய்தி ஈக்குவாலிட்டி.
அதுக்கு எதிரானதான ஒரு செயல் தானேங்க இது. கண்டிப்பா. இப்ப மனசுலயே அந்த எண்ணம் இல்ல அவருக்கு, நானும் நீயும் சமம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் வந்து அதை அனுமதிச்சிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. சரி, அந்த சென்ட்ரல் லாக்கு டக்குன்னு ரிமூவ் ஆயிருந்ததுன்னா, டோர் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்ததுன்னா, டபுள் லாக் ஆகாம சிங்கிள் லாக்ல இருந்ததுன்னா, அவர் விழுந்து இருந்தாருன்னா, பின்னாடி வர கார் அவர் மேல ஏறி இருந்ததுன்னா, எல்லாத்தையும் விட்டுருங்க. எப்படி ஒரு மனசு ஒருத்தன் தொத்திக்கிட்டு பேசிட்டு வர, அவன்கிட்ட வேற ஹி சாதாரணமா பேசிட்டு அருவருப்பா இல்ல உங்களுக்கு? இப்ப அண்ணல் இருந்திருந்தாருன்னா திருமாவளவன் அவர்களை பலார்னு கணத்துல அடைஞ்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா அம்பேத்கர் செஞ்சிருப்பார். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதனை அவருடைய சாதியை காட்டி ஒதுக்குவதும், இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு ஒதுக்குதலை, ஒரு தீண்டாமையை, அதிகாரத்தை காட்டி நடத்துவதும் என்ன, இதுல ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு? இல்ல, இதே சாதியை காட்டி தானே ஒரு பிளாஸ்டிக் சேரை திமுக அவருக்கு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அவரே அதே மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதாங்க மனநிலை, மனோநிலைங்க. அதாவது உங்களுக்கு சமத்துவத்திற்கு எதிரான ஒரு மனநிலை திருமாவளவனுடைய மனதில் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து திமுகவுடைய அமைச்சர் நமக்கு பிளாஸ்டிக் சேர் போடுறாரு, பக்கத்துலயே சோஃபா இருக்கு, நம்ம உட்காரலாம்னு அவர் நினைக்கிறார். அந்த இடத்துல நான் தாழ்வானவன் தான் என்று அவரே கருதுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஒடுக்கப்படுகிற ஒருவன் அவன் இன்னொருத்தரை ஒடுக்கலான்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவன் ஒடுக்காமலாம் இருக்கிறது இல்ல, ஒடுக்கப்படுறதுல அவன் என்ஜாய் பண்றான். நம்மகிட்ட ஒருத்தரை ஒடுக்கப்படுறாரு, அப்ப சந்தோஷம். நாம ஒருத்தட்ட ஒடுக்கப்படுறோமா, அடுத்து வந்து நம்ம ஒருத்தரை ஒடுக்கிறோமா, சந்தோஷம். இந்த மனநிலையை முதல்ல மாத்தணும்ல. இந்த மனநிலையை மாத்துறதுக்கு தானேங்க எல்லாரும் பாடுபட்டாங்க. ராமானுஜர், வைத்தியநாத ஐயர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ஆலை நுழைவு போராட்டம், ஆலை நுழைவு சட்டம். அதற்காக தானே இவருடைய கட்சியே இருக்குன்னு சொல்றாரு. இவர் அதற்காக என்னைக்கு பேசியிருக்காரு சொல்லுங்க? இவருடைய வேலை, இவருக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிடம் சண்டை போட்டு இந்த இரண்டு சமூகங்களுக்குள்ளாக ஒரு சமநிலையின்மையை ஏற்படுத்த வேண்டும். இரண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை, அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரி இந்த வன்மம் வந்துகிட்டே இருக்கணும், கேரி ஆகி வந்துகிட்டே இருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க, நான் சொல்றது நீங்க ஆழமா யோசிங்க. தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சாதிய கலவரங்கள் எல்லாத்தையும் எடுங்க. கடந்த ஒரு 150 ஆண்டுகள்ல சாதிய கலவரங்கள், அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடி பெரிய சாதிய கலவரங்கள் நடந்ததாக என்கிட்ட ஆவணம் இல்லை, நான் தேடி பார்த்தேன். உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுங்க. வெள்ளைக்காரங்களுக்கு அப்புறம் தான் இங்க சாதிய கலவரங்கள்லாம் வருது. சாதிய கலவரங்கள் நடந்ததுல வட மாவட்டத்துல என்ன சாதிய கலவரம் நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப முதுகலத்தூர் கலவரம் மாதிரியான மிகப்பெரிய சாதிய கலவரங்கள் இருக்கு இல்லையா, வட மாவட்டங்கள்ல நடந்ததே கிடையாதுங்க. வட மாவட்டங்களுடைய வாழ்வியல் என்பது பட்டியல் சமூகம் சேர்ந்தவர்கள், இங்க வந்து பறைய சமூக பெருமக்கள் அதிகம் வட மாவட்டங்கள்ல. இந்த பக்கம் ஓபிசில வன்னியர் சமூகங்கள் அதிகம். வன்னியர் இருக்காங்க, யாதவர் இருக்காங்க, உடையார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, நிறைய ஓபிசி சமூகங்கள் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல இங்க இருக்கிற பெரும்பான்மை பட்டியல் சமூகம், பறையர் சமூகம் எங்கேயாவது பெருசா அந்த ஜாதிய கலவரங்கள் மாதிரி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இல்ல. இப்ப வட மாவட்டங்கள் எப்ப இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு இவங்க நாடக காதல் பிசினஸ் ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. நான் என்ன கேக்குறேன், பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலேயே ஒரு நண்பர் ஒருத்தரை நம்பி ஒரு ஃப்ரெண்டு கூட்டு வர்றாரு. அந்த நண்பர் வந்து அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணை காதலித்தார் என்று சொன்னா ஒரு நண்பன் ஒத்துப்பானா? ஏன்னா ஃப்ரெண்டு தங்கச்சி போய் லவ் பண்ணி கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. ஏன்னா நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் இந்த மாதிரி. இது நிச்சயமா இது சாதாரணமா எல்லாருக்கிட்டையும் வர வார்த்தைகள். இப்ப பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண், ஓபிசி சமூகத்தை சார்ந்த பையன், அப்படின்னா அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த சகோதரன் கேட்பான்ல. கண்டிப்பா. இது சாதாரணமா இருக்கிற ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். சாதிங்கிறத விட நண்பன் அப்படிங்கிற சாதிங்கிற டாக் எங்க இருந்து வருது? இல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வழிநடத்துவதாக சொல்லிக் கொள்ளுகிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதையே விதைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நாடக காதல்ல ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் திருவள்ளூர் இந்த பக்கம் எல்லாம் கம்மியா இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல விசிகா ஸ்ட்ராங் இல்ல, அங்க பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் ஸ்ட்ராங். அங்க இருக்கிற பட்டியல் சமூக பெருமக்களுக்கு நடுவுல விசிகாவுக்கு செல்வாக்கு இல்ல. அங்க யாருக்கு செல்வாக்கு இருக்கு? ஜெகன்மூர்த்திக்கு. பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசா இல்ல. அப்ப இது பொழப்பாதானே பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் a பிசினஸ் தானே. ஒரு விசிகாவுடைய மாநில நிர்வாகி ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக
நான் ஒரே வருடத்துல 350 திருமணங்கள், இந்த நம்பர் மாறலாம், கிட்டத்தட்ட இந்த நம்பர் அவர் சொல்ற கணக்குல ஒரு நாளைக்கு ஒரு திருமணம் செய்து வச்சிருக்கிறேன். எப்படி ஒரே மனிதன் விசிகாவுடைய மாநில நிர்வாகி ஒரே மனுஷன் எப்படி இத்தனை பதிவு திருமணங்களை நடத்த முடியும்? வாய்ப்புகள் இல்லை. அப்ப அது திட்டமிட்ட ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் தானே இது. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிற திருமாவளவன் அவர்களிடம் இப்படி கார்ல தொத்திட்டு போய் தன்னுடைய சக கட்சிக்காக தன்னோடு தோளோடு தோல் கொடுத்து உழைக்கிற ஒரு சக நிர்வாகி இப்படி நடத்துவதில் என்னங்க ஆச்சரியம் இருக்க முடியும்? இந்த மனுஷனுடைய மனசை அழுக்குதாங்க. அண்ணல் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் திருமாவளவன் அவருடைய வாழ்வியலுக்கு என்னங்க சம்பந்தம்? டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில படிச்சாருன்றதை தாண்டி, நான் படிச்ச அதே கல்லூரியில எனக்கு எல்லாம் சீனியர் அவரு, அதை தாண்டி அம்பேத்கருக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு? என்னங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க அண்ணல? அண்ணனுடைய வாசகத்தின் ஒரு வாடை காற்றுப்பட்டிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும்ன்ற மனசு உங்களுக்கு வந்திருக்காதேங்க. நிச்சயமாக இன்னைக்கு தமிழக அரசு ரொம்பவே போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை. இதுல முக்கியமாக தமிழக மக்கள் நேற்றைய தினம் ஆடி பெருக்குல எல்லாரும் மக்கள் விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாங்க. காவிரி பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை தஞ்சையில் எடுத்தது திமுக. ஆனா இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்கு தமிழக அரசு. மத்திய அரசு கிட்ட கோரிக்கையும் வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர். இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக சார் இருக்கும்? மத்திய அரசு தமிழர்களுக்காக எந்த எக்ஸ்டென்ட்ல நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையை செய்திருக்கிறார். மேகதாதுல அணை கட்டுவதற்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்கான அனுமதியை சில வருடங்களுக்கு முன்பாக கர்நாடக அரசு கேட்கும் பொழுது கூட நாங்கள் தயாரிப்பதற்கு தான் அனுமதி கொடுத்திருக்கிறோம், அணை கட்டுவதற்கு அனுமதி தரவில்லை மத்திய அமைச்சர் பேசுறார். அதான் இப்ப சிலர் எடுத்து போடுறாங்க வீடியோவா. அதே அமைச்சர், அதே மத்திய அரசு இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டிபிஆர் நாங்க திருப்ப அனுப்பிட்டோம். நியாயமா தமிழர்கள் பட்டாசு வெடிச்சு நாமெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனா அதை எப்படி திருப்பினாங்க அப்படின்னு சொன்னா, அன்புமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 2018 உச்சநீதிமன்ற ஆணையில தமிழ்நாட்டிடம் அனுமதி வாங்கிவிட்டு தான் அணையை கட்ட வேண்டும், இல்ல வேற ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும் சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இதை நான் தான் ஃபர்ஸ்ட் உடைச்சேன், இல்லைன்னா இது வேற மாதிரி போயிருக்கும். அந்த நரேட்டிவே நான் பிரேக் பண்ணேன். அதனால தான் அவசரமா நைட்ல 2 வீடியோ போட்டேன் நான். இது பலருக்குமே குழப்பம் ஆயிடுச்சு. அது வந்த உடனே ஐயோ மத்திய அரசு உண்மையிலே ஏதோ தப்பு பண்ணிடுச்சு போல ஒரு எண்ணத்தை எல்லாரும் சேர்ந்து நரேட்டிவ். அண்ணாமலை என்னடா இப்படி கேட்டுட்டாரு, அண்ணாமலை அவர்கள் பேசினாரு, அண்ணாமலை அவர்கள் பேசினாரு, இது எல்லாமே அப்படியே எல்லாம் சேர்ந்து பேசின உடனே எல்லாம் நியாயமாயிடாது. இந்த பேப்பரை காட்டுங்களேன், அது அப்படியே ஒரு அது கொடுங்க, ஒண்ணும் இல்லை கொடுங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல இருங்க. இந்தியாவிலேயே அந்த பேப்பரை பாருங்க, நான் காட்டின பேப்பரை பாருங்க. இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு அதுல எழுதியிருக்காமா? இல்ல. அந்த பேப்பர்ல எழுதுலன்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கு அர்த்தம் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தமா? இல்ல. இவ்வளவுதான். 2018 உச்சநீதிமன்ற ஆணையில அப்படி சொல்லியிருக்கிறதான்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேட்கிறாரு. அந்த கேள்வியே தப்பு. நீங்க கேள்வி கேட்கறது உச்சநீதிமன்ற ஆணையம் நீங்க முதல்ல பாத்துருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு உண்மையிலே உச்சநீதிமன்ற ஆணையில அப்படி சொல்லி இருந்ததுன்னா உங்க அறிக்கையில நீங்க சொல்லிருக்கணும். உங்க அறிக்கையில நீங்க சொல்ல 3 அறிக்கை விடுறீங்க, அதுல உச்சநீதிமன்ற ஆணையில எப்படி எங்க சொல்லிருக்கீங்களே தெரியல. அப்ப உச்சநீதிமன்ற ஆணையவே பார்க்காம நீங்க கேள்வி கேட்டது தப்பு. கண்டிப்பா உச்சநீதிமன்ற ஆணையில் அப்படி இல்லை என்றுதான் அமைச்சர் சொன்னார ஒழிய அந்த உரிமை தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லல. அடுத்த பாராள என்ன சொல்றாருன்னா, இது 2 மாநிலங்கள் நதிநீர் உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நாங்க டிபிஆர் திருப்பி அனுப்புறோம். நீங்க காவிரி நதிநீர் மன்ற தீர்ப்பாயத்தினுடைய ஆணையினுடைய உத்தரவின்படி மத்திய நதி மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் படிதான் நீங்க டிபிஆர் நீங்க கொடுக்க முடியுமோ ஒழிய அப்ப நீங்க கொடுத்துருக்க டிபிஆர் தப்பு, திருப்ப அனுப்புறோம். எம்பி சுதா அவர்களுடைய கேள்வியில மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இது கன்ஃபிளிக்ட் இருக்கு 2 மாநிலங்களுக்குள்ள. அப்படியே உடனே டக்கு டக்கு டக்குன்னு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே செஞ்சாங்க. எல்லா கட்சிகளும் அறிக்கை விட்டது. நான் அதை உடைச்சேன், நான் எம்எல்ஏ பெருமைப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ண நான் இல்லைங்க இது எப்படி இல்லை, எங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இல்லை எப்படி கிடையாது, மத்திய அரசர் அப்படி சொல்லல. இன்றைக்கு அந்த நரேட்டிவ் உடைச்சிருக்கும். நான் உடைக்காம இருந்தா இன்னைக்கு அது வேற எங்கேயோ போயிருக்கும். நிச்சயமா நீங்க மத்திய அரசு ஒரு பூதமா மாத்தி காட்டிருப்பீங்க. ஆனா நான் கேட்கிற கேள்வி, அங்க இருக்கிற கர்நாடக அரசை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க?
DK சிவகுமார் நான் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று சொல்லுகிற காங்கிரசினுடைய கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அங்கு பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல ராகுல் இந்த தமிழக மண்ணை மிதித்து விட்டு திரும்பி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் தமிழனுக்கு இது மிகப்பெரிய தலைகுனிவா இல்லையா? நிச்சயமா. வேற ஒரு ஸ்டேட்ல இப்படி பேசிட்டு ராகுல் உள்ள போயிட்டு வெளில வந்துட முடியுமா? கேரளாவில, கர்நாடகாவில, ஆந்திராவில, எந்த ஸ்டேட்ல வேணா சொல்லுங்க, அஸ்ஸாம்ல முடியாது. வெக்கமா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தமிழச்சா பதில் சொல்லுங்க. வந்துட்டு போயிட்டாரு. அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்கு. கேட்க வேண்டியது. இப்ப விஜய் அவர்கள் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காங்கிரஸ் பிடிச்சி வெள்ள தள்ளுங்க. தமிழர்கள் உங்களை வரலாறு முடிய வரைக்கும் உங்களை நினைச்சு பார்ப்பாங்க. கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளுங்க 2 அமைச்சர்களை. என் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, ஆட்சி போகாது. நீங்க காங்கிரஸ் வெளில அனுப்புனாலும் உங்க ஆட்சி போகாது. ஏன்னா உங்களுக்கு மத்த சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களோட இமேஜ் உயர்ந்திருக்குமா இருந்திருக்காங்க? கண்டிப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கர்நாடகாவுக்கு போறான்றீங்க, அவன் வராதங்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழர்களுடைய உரிமை என்னாச்சு? நீங்க அங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு இருந்த வரை நீங்க கேட்கலாம், சார் அங்க இருக்கிற பிஜேபி போராடுது, நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். ஆனால் பாஜக அரசாக காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பையோ தீர்ப்பாயத்துடைய தீர்ப்பையோ மதித்ததா இல்லையா? நிச்சயமா. எடியூரப்பா அங்க பாஜகவுடைய அரசு இருந்த வரைக்கும் தண்ணி கிடைச்சதா இல்லையா? கட்சி என்னன்னா பேசலாம், அரசு எப்படி இருந்தது? நடுவில் என்ன இருந்தது இல்ல? இங்க தீர்ப்பாயத்தினுடைய மதிப்பை, தீர்ப்பாயத்தினுடைய ஆணையை அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க, காற்றுல பறக்க விடுறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை மதிக்க மாட்டேன்றாங்க. நாம போய் கோர்ட்ல போய் நிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு நடப்பது காங்கிரசினுடைய ஆட்சி. உங்க கூட்டணியில நீங்க சேர்த்துட்டீங்க, அரசு ஆட்சியில பங்கு கொடுத்துட்டீங்க. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு சார், பாஜகன்னு சொல்றதுக்கே ஸ்டாலினும் உதயநிதி சொல்றாங்க, பாஜகன்னு சொல்றதுக்கே விஜய்க்கு பயமா இருக்கு, தடுமாற்றமா இருக்கு. அதனாலதான் காவிரி பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கும் இருக்கு. நீங்க காங்கிரஸ் சொல்றதுக்கு உங்களுக்கே பயமா இருக்கு. திமுக பார்த்து கேட்கிறேன், உங்களை முதுகுல குத்திட்டு தானே போனான் காங்கிரஸ்காரன், அதை பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையே? இல்ல விஜய் பயப்படுறாரா பாஜக? திமுக ஏன் பயப்படுதுன்னு கேக்குறேன். ஏங்க பாஜக தமிழர்களுக்கு நல்லது செய்திருக்கிறது, டிபிஆரை திருப்பி அனுப்பியிருக்கிறது, அப்புறம் எதுக்கு பாஜக விமர்சிக்கணும்? பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஆனா காங்கிரஸ் நமக்கு எதிராக நிற்கிறது. உங்களை கூட்டணியில உங்களோட முதுகுல குத்திட்டு உங்கள்ட்ட இருந்து வெளில வந்தது. சொல்லுங்க சார், பேசுங்க. ஏன் சோக்கெல்லாம் அடிக்கிறீங்க 10 பேரை வச்சு அசிங்கமா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வேளாண் பட்ஜெட் தாக்கலை கொண்டு போய் திருப்பதியில வச்சுட்டு வந்தா பாவம் போயிடுமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு. ஆனா இதுக்கு எந்த ஒரு பிசிகா ஆகட்டும் இல்ல மற்ற கட்சிகள் ஆகட்டும் சமாதியில வச்சுட்டு வந்தது தவறாக தெரியவில்லை. ஆனா இவங்க இரட்டை நிலைப்பாடோடு செயல்பட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது கேவலமா இல்லையா? சிபிஐ கம்யூனிஸ்ட் எல்லாம் நீங்க எப்படிங்க பேசுவீங்க? வைக்க கூடாதுன்னு நடந்தது தெரியுமா? ஆமா, பாலநிலத்துல. அது ஆன்டி மீட் இல்ல, ஆன்டி ஜனநாயகன். ஜனநாயகன் படத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னா உட்காந்து மணிக்கணக்கில் பேசி நடந்தது பாலநிலத்துல. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் ஒண்ணு இருக்குன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல ஃபுல்லா சாப்ட்வேர் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் இருக்கும். இல்ல பெரிய பெரிய கார்பரேட் தான் வாடகை கூட்டு மூலையில ஒண்டி கொடுத்த மாதிரி தான் கம்யூனிஸ்ட் ஆபீஸே இருக்கும். அங்க நடத்ததுக்கு அப்புறம் தான் இங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இருக்கான்னு எல்லாம் எட்டி பார்த்தாங்க. கூட்டணியில இருந்துட்டு எப்படிங்க நீங்க ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட் நடத்துவீங்க? இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாங்க. இந்த வடிவேலு கைப்புள்ள காமெடி பாத்துறீங்களா? ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்தினின்றத ஒத்துக்கிறேன், நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அப்படின்ட்டு வடிவேலு திரும்புவாரு. கூட இருந்தவங்க டப்பான்னு காணாம போயிடுவாங்க. அப்படித்தாங்க திமுக இருந்தவங்க டக்குனு போய் அந்த பக்கம் தேவைக்கா பக்கம் போனாங்க. இவங்க கிட்ட நீங்க தார்மீகமா இவங்க என்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க, நீங்க இதை கேட்க மாட்டாங்களா அதை கேட்க மாட்டாங்களான்னு நீங்க போய் கருணாநிதியோடைய சமாதியில தயிர் வடை வச்சுட்டு நீங்க பஜனை பாடுறதெல்லாம் உங்களுக்கு நாத்திகமா இருக்கும். ஆனா திருப்பதி கோயிலுக்கு போய் வச்சுட்டா அது உங்களுக்கு ஐயோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. இவங்களுடைய கொள்கை நாத்திகம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவுடைய கொள்கை நாத்திகம் கிடையாது. நாத்திகம் அவருடைய கொள்கையா இருந்தா சிலைகளுக்கு மாலை போடக்கூடாது, தயிர் வடை வச்சு படைக்க கூடாது, பஜனை பாடக்கூடாது கருணாநிதி சமாதியில போயிட்டு. நாத்திகம் அவருடைய கொள்கை கிடையாது. இந்து எதிர்ப்பு என்பதுதான் திமுகவுடைய கொள்கை. சனாதனத்தை வேறறுப்போம், சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று பேசுறாரு இல்லையா, அதுதான் திமுகவுடைய கொள்கையாக இருக்கிறத ஒழிய நீங்க நாத்திகம் பேசுறது உங்களுடைய கொள்கை கிடையாது. சார் இப்போ கரண்ட் நியூஸ்
உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர் பேசி இருக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு பெண்ணாக எனக்கும் வந்து அது அருவருப்பாக இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன், அவர் மட்டும் இல்ல, யார் பேசியிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். அது தாவேகாவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி. கைது செய்ய வந்த காவல்துறையிடம் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறாங்க, 2 கிலோமீட்டர்னு டிராகன் பண்ணி இழுத்துருக்காங்க. அதுல போய் மீன்வேல் ஹைகோர்ட்ல போய் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஐயா எங்களை கைது பண்ண வந்துட்டாங்க ஐயா, பெயில் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு. பெயில் கிடைக்கல, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இதுல வந்து எந்த விதத்திலயுமே வந்து அவர் பேசுறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா தாவேக அரசு ஏற்கனவே இதை விட மோசமாக பேசிய பொன்முடி அவர்களுடைய வழக்கை எடுத்து மறுபடியும் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த பட்டை ரொம்ப அருவருப்பான ஒரு பேச்சு, அதுவும் கைது பண்ணணும். இவங்க இந்த மாதிரி நிறைய ஆபாசமான கருத்துக்களை பொதுவெளியில் பேசியிருக்கிறார்கள். எல்லா கருத்துக்களுக்கும் எல்லாவற்றையும் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருடைய பழைய வழக்குகளையும் கூட தூசிக்க தட்டி இவங்க வந்து என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு.